சக்தி வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து பிரீத்தியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து பிரீத்தி எப்படி இங்கே என்ன பிரீத்தி காலையில் வந்துட்டு எங்கே ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கப்புறம் பிரீத்தி இங்கே தான் இருப்பானோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அவங்க அம்மா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஆயிருக்கு ஏன் பிரீத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்டோன்னே, இல்லை சக்தி அதுக்குள்ளேயும் வந்து ஆன்ட்டி வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்ட்டி இல்லைனா இன்னும் நிலமை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து இங்கே பிரீத்தி வந்து இருக்கிறது எனக்கு சரிப்படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சக்தி வந்து விடுங்கப்பா, அம்மா வந்து ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்காங்க பிரீத்திக்காக, பிரீத்தி நல்ல பொண்ணுதான்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி குடியிருப்பு நலச்சங்கத்துலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் தான் வந்து இந்த ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா அப்பாவும் வரேன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த ஆண்டு விழாக்காக போகிறாங்க. ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லபடி வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது வந்து பொன்னியை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற சக்தி. உடனே வந்து சரி பொன்னியை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கமிட்டிக்கிட்டே சொல்கிறாரு. இந்த மாதிரி எப்போவுமே எங்கள் அம்மா அப்பா தானே பாடுறாங்க, இந்த வாட்டி வந்து பொன்னி பாடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி மருமக பாடுவா, அவங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து மேடை ஏற்றுறாங்க. பொன்னி வந்து வேணாம் எதுக்காக சக்தி இப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல மேடையில் ஏறி பாடு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு சக்தி. பொன்னியால் வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அவங்களால பாட முடியாமல் போகுது. அதனால் வந்து பொன்னி ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டினோன்னா பொன்னி அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. சக்தி வந்து பின்னாடி போய் இங்கே பாரு பொன்னி, கண்டிப்பாக உன்னால் முடியும், உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வந்து கோயிலில் பாடின அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க, இல்லை சக்தி அப்போ நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன், எனக்கு தெரியவே தெரியாது இருந்ததெல்லாம் அப்படின்னோன்னே, இங்கே பாரு இப்போவும் வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, கண்ணை திறந்துன்னு பாடினா தானே வந்து பிரச்சனை, கண்ணை மூடின்னு பாரு அது எப்படி சக்தி, இங்கே பாரு இங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோ, நேராக மேடையில் ஏறி யாருமே இல்லாத மாதிரி கண்ணை மூடின்னு பாரு, எல்லாருமே அமைதியாகிடுவாங்க, அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாரு அப்படி சொல்கிறாரு. சக்தி அதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும், நான் சொல்கிறத ட்ரை பண்ணு, இப்போ பாரு நீ வந்துடுறதால இந்த வீட்டு மருமக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு கெட்ட பேர் வரும், உனக்கு வந்து கஷ்டம் தானே, அதே மாதிரி வந்து அம்மாவும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னோடனே, சரி சக்தி நான் ட்ரை பண்ணுறேன், நான் சொல்கிறத கேளு எனக்காக வா அப்படி சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு பொன்னியும் வராங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து பொன்னியெல்லாம் வந்து செம வேஸ்ட்டு, அவெல்லாம் பாடி வந்து கிழிச்சிடுவா, ஒன்றும் லாய்க்கே கிடையாது, 4 வாரி வந்து வீட்டில் பாடினா உடனே வந்து இங்கெல்லாம் பாட முடியுமா அவளால் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து ஓவராக திட்டுறாங்க பொண்ணுங்க. உடனே ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க வந்து அந்த உஷாவோட கேங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்திக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நல்ல காலம் பொன்னியை வந்து ஆன்ட்டிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பொன்னி வந்து மேடைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பொன்னி வந்து நம்ம சூப்பராக வந்து ஒரு பாட்டை வந்து அவ்வளோ கண்ணை மூடிட்டு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பாடிடுறாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி பொன்னியால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க, நல்லா பாடினம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் வந்து பாடணும்னு யோசிக்கல, எனக்கு என்னமோ வந்து ரொம்ப பாடுறது கஷ்டமாக இருந்தது எல்லாரும் முன்னாடியும், ஆனால் என் வீட்டுக்காரர் தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணார், அவர் இல்லை இந்த பாட்டை நான் பாடியிருக்கே முடியாது அப்படின்னோடனே உடனே சக்தி பரவாயில்லப்பா நீ ரொம்ப நல்லா வேலை பண்ணி அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா பொன்னிக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்ததில்ல அதனால தான் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து பொன்னி வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. பொன்னி வந்து சக்திக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சக்தி வந்து பொன்னியை கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இது முடியுது.